ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற பிரிவில் மற்றும் ஒரு காணொளி. காலபுருஷனுக்கு 2-7க்கு உரிய முழு சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், நீர் தத்துவம் கொண்ட சுக்கிரனும், மற்றும் கலை அழகுக்கு சொந்தக்கார சுக்கிரனும், செல்வம், செல்வாக்கு, பகட்டு, படோடாபம், கவர்ச்சி, இவை அனைத்துக்கும் சொந்தக்காரன் சுக்கிரனே. ஆகச்சிறந்த ஆபரணங்கள், ஆகச்சிறந்த துணிமணிகள் அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடியது. இது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையிலேயே அந்த மனிதன் வாழ்கிறான். பெண்களுக்கு கர்ப்பப்பையும், ஆண்களுக்கு சிறுநீரகமும் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நீர்வடியும் தோல் நோய்கள் இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தோலில் நிறம் மாறும் நிலையை உருவாகக்கூடிய தன்மையுள்ள தோல் நோயையும் இந்த சுக்கிரன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் நேத்திரத்தின் வெளிச்சத்தையும், வலது கண்ணையும், 2 நேத்திரங்களும், அதாவது 2 கண்களும், அதில் குறிப்பாக வலது கண்ணையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கு இருந்தாலும், எந்த லக்கணம் எதுவாக இருந்தாலும், லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தையும் மற்றும் ஒரு வீடான துலாத்தையும் சுக்கிரன் பார்க்கும் ஒரு சூழ்நிலையில் இருந்து அவருடைய தசாபுத்தி நடக்கும் காலம் ஒரு அபரிமிதமான யோகத்தை தந்து விடுகிறார். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு சரியில்லாத கிரகமாக அமைந்து, சரியில்லாத பாவமாக துலாமும் ரிஷபமும் அமைந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம், அப்போதும் அந்த யோகத்தை தந்து விடுகிறார். அந்த யோகத்திற்கு பின்னால் ஒரு கசப்பும், ஒரு அசிங்கமும், ஒரு கௌரவ குறைச்சலும், ஒரு மரியாதை கெட்டத்தனம் இருக்குதே ஒழிய, ஆனால் வசதியும் செல்வாக்கையும் தராமல் இல்லை. ஒரு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்து, அந்த சுக்கிரனும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில், அதாவது குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு இருக்கும் பட்சத்தில், அல்லது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் புதனும், செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரனும் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தையும், செல்வாக்கையும், செல்வத்தையும் தந்துவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுக்கிர பகவானின் தந்தை பிருகு மகரிஷி முனிவர்களில் தலைச்சிறந்தவர். இம்மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். மழை பெய்யச் செய்யும் ஆற்றல் பெற்றவர் பிருகு மகரிஷியின் புதல்வர் சுக்கிர பகவான். இவர் மும்மூர்த்திகளின் ஆசியும் லட்சுமி கடாட்சியும் பெற்றவர். ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 9 லட்சுமி ஸ்தானங்கள், 1, 4, 7, 10 விஷ்ணு ஸ்தானங்கள், ஒருவருடைய ஜாதகத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள லட்சுமி ஸ்தானங்களும் அல்லது விஷ்ணு ஸ்தானங்களான 1, 4, 7, 10க்குரியவனுடைய சேர்க்கை பெற்று சுக்கிரன் அம்சத்திலும் நல்ல நிலையில் அமர்ந்து, அல்லது சுய நட்சத்திரமான பரணி, பூரம், போராடம் போன்ற நட்சத்திரத்தின் கால்களில் அமர்ந்து இருந்தால், அல்லது லக்கினத்திற்கு சுபயோக கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வாழ்வில் சுகம், லட்சுமி கடாட்சம், நல்லவரன், நல்ல குணமுள்ள அன்பான மனைவி போன்றவற்றை அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஜாதக ரீதியாக பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் நல்ல நிலையில் சுப பலம் பெற வேண்டும். இவர் ஜாதக ரீதியாக 7 அவர் சுப சேர்க்கை பெற்று, அல்லது 1, 5, 9 கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கை பெற்றால் வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தி விடுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் உன்னத நிலையை அடையக்கூடிய தகுதியை சுக்கிரன் அள்ளித்தந்து விடுகிறார். சுக்கிரன் தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளின் ஆசி பெற்று நவ கிரகங்களில்
விம்சோத்திரி திசையில் அதிக வருடத்தை பெற்று அதை ஆட்சி செய்து வருகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் நம் முன்னோர் குறிப்பாக பெண்கள் செய்த தானம் தர்மங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற தர்மங்களின் அடிப்படையில் தான் பெண்கள் சுக்கிரன் பலமடையும். அப்படி சுக்கிரன் இளைய சந்ததியினருக்கு யோக சுக்கிரன் இளைய ஸ்தானத்தில் அமர்ந்து யோகமான பலன்களை வாரி வழங்குகிறார். சுக்கிரனும் சூரியனும் பலம் பெற 38 வயதிற்கு மேல் கூட அரச பதவியில் அமரச் செய்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுக்கிரன் 10ஆம் வீட்டு அதிபதியாகி அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமரும் பட்சத்தில் ஆன்மீகத்தில் நாட்டத்தை கொண்டு சிலர் சோதனைகளையே சாதனைகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். காரணம், முன்ஜென்ம வினைகளைத்தான் அனுபவிக்கிறோம். நமக்கு ஜோதிடத்தின் முதலில் தமிழில் அகத்தியர் உரை எழுதியுள்ளார். ஜோதிட சாஸ்திரம் வைத்தியம் போன்றவற்றை அருளியவை ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வைத்திய நூல்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அடங்கிய நூல்கள் எண்ணற்றது அகத்தியரனுடைய நூல்களாகவே இருக்கிறது. அதுவும் ஆகச்சிறந்த நூல்களாகவும் இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. நமது இரு கண்கள் ஆன்மீகமே ஒழுக்கத்தையும் தரவல்லது. ஆன்மீகம் வாயிலாக தீர்க்கதரிசியாக மாற முடியும். சோதனைகளையும் சாதனைகளையும் இரண்டையும் சமமாக பார்க்க பழகிவிட்டு அந்த சுக்கிரன் குரு புதன் சனியனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் 1, 5, 9க்குரியவர்களாகவோ அல்லது 1, 4, 7, 10க்குரியவர்களாகவோ, அதாவது சுக்கிரனுடைய நின்ற வீட்டுக்கு அமையும் பட்சத்தில் இது மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடுகிறது. எந்த லக்னமாக இருந்தாலும் மேனத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு இவர்கள் அமைய பெற்றிருப்பின் இவர்களுடைய தசாபுத்தி வரும் காலம் அந்த ஜாதகர் ஆயுள் பலம் மட்டும் இருந்தால் போதுமானது. அவருடைய சமுதாயத்தில், அவர்களுடைய இனத்தில், அவர் வாழும் இடத்தில் அல்லது வாழும் நாட்டில் ஆகச்சிறந்த மனிதனாக அடையாளம் காட்டிவிடுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. தனஸ்தானாதிபதியான சுக்கிரன், தனக்காரகனான குரு, இந்த இருவருக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது சந்திரன். இந்த சந்திரன் உச்சம் பெற்று, குருவும் உச்சம் பெற்று, சுக்கிரனும் உச்சம் பெறும் பொழுது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். குருவுக்கு வீடு கொடுத்தவன் தனது ஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் குருவுக்கு சுக்கிரன் 9ஆம் இடமும் சுக்கிரனுக்கு குரு 5ஆம் இடமும் அமைந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருந்தாலுமே கூட அந்திம காலத்தில் இவர் பெண்களின் கசப்புகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அல்லது வண்டி வாகனத்தின் மூலம் அந்திம காலத்தில் பெரிய சிரமங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலமான ஏற்ற இறக்கங்களை தரும் பட்சத்தில் ஸ்ரீரங்கம் அல்லது அலங்காரம் உள்ள பெண் தெய்வங்களும் இவருக்கு ஆகச்சிறந்த பரிகாரமாக சிறப்பாக அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கிட்டிருக்கும் பட்சத்தில் நமது ஸ்ரீரங்கம் சென்று அங்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் ஒரு 10-12 மனிதர்களுக்காக அன்னதானம் கொடுத்துவிட்டு சகசரநாம அர்ச்சனை செய்து கொண்டு வந்து பாருங்கள். அதிலிருந்து 21 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.